வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு க்ரீன் லீஃபி வெஜிடபிள் சப்ஜி பொட்டேட்டோ ஸ்பினாஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டு லேசாக க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், ஆனியன், வெங்காயம் பெரிய ஒரு மீடியம் சைஸ் எடுத்துருக்கிறேன், ஒரு 6-7 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் சில்லி எடுத்துருக்கிறேன், பொட்டேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக்கும் எடுத்துருக்கிறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கிமன் அதாவது சீரகம் எடுத்துருக்கிறேன். எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிக்க வேண்டியதான். சில்லி பவுடர் வேணும்னா போட்டுக்கோங்க. நான் ஜிஞ்சர் போடுறோம், க்ரீன் சில்லி போடுறோம், வேணும்னா காரம் ஜாஸ்தி வேணும்னா போட்டுக்கோங்க. இப்போ ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் விட்டுட்டு அதில் வந்து இது வந்து கடுகு உளுத்தம்பருப்பு நம்ம போடுறதில்ல, நார்த் இந்தியன் ஸ்டைலில் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வெறும் சீரகம் மட்டும் போட்டால் போதும், கிமன் மட்டும் போட்டால் போதும். இது பொரிஞ்ச பிறகு நம்ம ஒவ்வொரு வெஜிடபிளாக போடலாம். இந்த ஸ்பினாஷ்லேயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது பாலக்கில். இப்போ வெங்காயம் போட்டு இதை வந்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க, அப்போ சீக்கிரத்தில் அது வதங்கிடும். ஒரு பிங்கிஷ் கலர் வரட்டும். இப்போ இஞ்சி பூண்டையும் கூட சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை இருந்ததுன்னா, கறி லீவ்ஸ் இருந்ததுன்னா இங்கே கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் லைம் ஜூஸ் தேவை, அல்லது நீங்கள் அம்ச்சூர் பவுடர் இருந்ததுன்னா அது கடைசியில் சேர்த்துக்கலாம். நான் வந்து லைம் ஜூஸ் தான் சேர்க்குறேன். இப்போ சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிறேன், அப்போ தான் அது வதங்கும். சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. கண்ணுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி விஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுன்றாங்க. எப்போவுமே க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக டர்மரிக் போடுங்க. அந்த கலரை ரீட்டைன் பண்ணி கொடுக்கும், அப்படியே வச்சுருக்கோம் உங்களுக்கு. இன்னொன்று, கீரை செய்யும்போது மூடி போட்டு செய்யாதீங்க, ஓப்பன்லேயே வைங்க, பாட்டை மூடாதீங்க நீங்கள். இப்போ பொட்டேட்டோ போட்டுக்கலாம். பொட்டேட்டோவை வந்து நீங்கள் பாயில் பண்ணி கூட போடலாம், பட் இப்படி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அது நல்லா இருக்கும், பார்த்துக்கோங்க. இதே மாதிரி மேத்தி லீவ்ஸ்னு சொல்கிற ஃபெனுக்ரிக் லீவ்ஸையும் கூட இதே மாதிரி நீங்கள் பண்ணலாம், அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், பார்த்துக்கோங்க. இது சப்பாத்திக்கு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும், அதே போல் ரைஸுக்கும் கூட நல்லாயிருக்கும், சாம்பாருக்கு கூட. ஸோ இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், குயிக்காக பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக ஆகக்கூடியது. இந்த பாலக்கும் கூட பார்த்திங்கன்னா இதில் நீர் சத்து நிறையா இருக்குது, இம்யூன் சிஸ்டத்தை இதுவும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ரிச் இன் அயன், மெக்னீஷியம், பொட்டாசியம்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் அடிக்கடி நீங்கள் சேர்த்துக்கலாம். அதாவது காய்கறி சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இப்படி செய்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக, உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ எல்லாருக்குமே பிடிக்கும், அது கூட இப்படி ஒரு ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. அதே போல் சின்ன பிள்ளைங்களோட குட்டி பிள்ளைங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு, பேபி டெவலப்மெண்ட்டுக்கு இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. கேரட் மாதிரி இதுவும் கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப குயிக்காக ஆகிடும், பார்த்துக்கோங்க. வித்தின் 10 மினிட்ஸில் நம்ம வந்து இது ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபியாக இருக்கும். மதியான நேரத்தில் பிள்ளைங்களுக்கு கொடுத்து விட்றதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். லாஸ்ட்டில் வந்து நான் வந்து லெமன் ஜூஸ் சேர்க்குறேன், நான் சேர்த்து நீங்கள் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இன்ன வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள், அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய சப்ஜியும் நார்த் இந்தியன் ஸ்டைலில் பண்ணதெல்லாம் என்னோடய சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இன்னும் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் வருது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். ஹேவ் அ குட் டே.